லோக்கல் மைக் சவுண்ட் லோக்கல் மைக் யாரு வச்சிருக்கா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியா இன்க்ரீஸ் பண்ணு நான் கூட்டு உயர்த்து வை சவுண்ட் பாரு சவுண்ட் நமது சின்னம் கொடிய கீழே இருக்கியா முகத்தை பார்க்கணும் ஜனங்க முகத்தை கொடிய கீழே இருக்கு தம்பி கொடிய கீழே இருக்கியா நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் தீவிர கழகத்தின் சின்னம் காங்கிரஸ் போர் இயக்கத்தின் சின்னம் தேமுதிகவின் சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் உதயசூரியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் உதயசூரியன் மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம் உதயசூரியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம் உதயசூரியன் எஸ்டிபிஐ சின்னம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம் உதயசூரியன் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் உதயசூரியன் பேசுங்க யாரா அப்படி பண்ற குடியா இறங்கு
இறங்கு. விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் உதயசூரியன். விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் உதயசூரியன். விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் உதயசூரியன். லதா பாலுவின் சின்னம் உதயசூரியன். லதா பாலுவின் சின்னம். உதயசூரியன். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ். சிவசங்கர் அவர்களே, அரியலூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி லதா பாலு அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா அவர்களே, மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, தேர்தல் பணி நிர்வாகிகளே, பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, பட்டு கடங்காமல் திமிரி எழுகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லதா பாலுவின் வெற்றி உறுதியாகிவிட்டது. அவரை வெற்றி பெற செய்வோமா? அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவோமா? மீண்டும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவோமா? திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர வைப்போமா? சமூக நீதியை பாதுகாப்போமா? அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போமா? மதச்சார்பின்மையை பாதுகாப்போமா? சாதிவரி சக்திகளை விரட்டி அடிப்போமா? மதவெறி சக்திகளை விரட்டி அடிப்போமா? வெறுப்பு அரசியலை பரப்புவோரை விரட்டி அடிப்போமா? பாஜகவை விரட்டி அடிப்போமா? அதிமுகவை விரட்டி அடிப்போமா? அவர்களுக்கு இந்த மண்ணில் இடமில்லை என்று வீழ்த்துவோமா? விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறும் அணிதான் வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்துவோமா? தம்பி, கொடியை கீழே பிடிமா, கொடியை கீழே பிடிமா. தோழர்களே, நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்பதற்கு லதா பாலுவின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். லதா பாலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற்றார் என்கிற வரலாறு பதிவாக வேண்டும். தோழர்களே, திமுக அதன் தலைமையிலான தோழமை கட்சிகள் தோழர்களே, திமுக அதன் தலைமையிலான தோழமை கட்சிகளின் ஆதரவால், பேராதரவால், நல்லாதரவால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொந்த சின்னத்தை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்படி என்றால் அந்த கட்சியின் வேட்பாளராக இந்த தொகுதியில் போட்டியிடும் லதா பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போமா? தோழர்களே, நண்பர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் விசில் சின்னம் வைத்து ஊதுகிறார். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புவோமா? விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புவோமா? லதா பாலுவை சட்டமன்றத்திற்கு அனுப்புவோமா? இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாக அர்த்தம். விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம். தமிழ்நாட்டை நாசப்படுத்துவதற்கு அதிமுக பாஜக கூட்டணி கைகோர்த்திருக்கிறது. அன்புமணி உடைந்த பாமகவும் கைகோர்த்திருக்கிறது. அந்த கும்பல் சிபிஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சமூக நல்லிணக்கத்திற்கு பாதுகாப்பு இல்லை, சமூக ஒற்றுமைக்கு பாதுகாப்பு இல்லை, சமூக நீதியை ஒருபோதும் நம்மால் பாதுகாக்க முடியாது. அம்பேத்கரை ஏற்காத கட்சி, பெரியாரை மதிக்காத கட்சி, மார்க்சியத்தை ஏற்காத கட்சி பாஜக. இஸ்லாமியர்களை வெறுக்கும் கட்சி, கிறிஸ்தவர்களை வெறுக்கும் கட்சி பாஜக. வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி பாஜக. அப்படிப்பட்ட பாஜகவை இன்றைக்கு தோளிலே தூக்கி வரக்கூடியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி.
ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது பாஜகவோடு எந்த காலத்திலும் இனி அதிமுக கூட்டணி வைக்காது என்று சொன்னார். ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியை வளர்ப்பதற்கு வலுப்படுத்துவதற்கு துணை போகிறார். அவருக்கு பாடம் புகட்ட வேண்டாமா? எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவோமா? பாஜகவை விரட்டி அடிப்போமா? அந்த கூட்டணி கட்சிகளை வீழ்த்துவோமா? முதலமைச்சரின் சாதனைகள் தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம் தொடர்ந்திட, உரிமை தொகை 2000 உயர்ந்திட, நான் முதல்வன் திட்டம் நீடித்திட, தமிழ் புதல்வன் திட்டம் தொடர்ந்திட, புதுமை பெண் திட்டம் தொடர்ந்திட, காலை சிற்றுண்டி திட்டம் தொடர்ந்திட, எல்லாவற்றுக்கும் மேலாக இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தருகிற திட்டம் நடைமுறைக்கு வந்திட மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் 8க்கு 8 100க்கு 100 நாம் வெற்றி பெற இருக்கிறோம். திமுக தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் என்று அனைத்து தோழர்களும் திமுக தோழர்கள் தீவிரமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு சேகரித்து வருகிறார்கள். நாட்டு மன்னார்களில் சில பண்ருட்டி, செய்யூர், திருப்போரூர், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், பெரியகுளம், அரக்கோணம் 8 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் 100க்கு 100 வெற்றி பெறப் போகிறது. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் நமக்கு துணை இருக்கிறார்கள். அப்படி என்றால் அரியலூர் தொகுதியில் போட்டியிடும் லதா பாலுவை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இல்லையா? வாக்களிக்க வேண்டிய சின்னம், வாக்களிக்க வேண்டிய சின்னம் அரியலூர் தொகுதியின் சின்னம், லதா பாலுவின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், திருமாவளவனின் சின்னம், உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் மறந்துவிடாதீர்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு லதா பாலவர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். திருச்சி கிழக்கிலே நான் பிரச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு வழிவிட்டு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காசாங்கோட்டை காசாங்கோட்டை திருமாபாலு செல் யார் எடுத்தாலும் கொடுக்க வேண்டும்.